பிளாக் பஸ்டர் பொங்கல். சிவகார்த்திகேயன் பிடிச்சிருந்தது. ஆமா, திருப்பதில இருந்து வந்த அவருக்காக. மெசேஜ் தமிழ் நம்ம லாங்குவேஜ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு லாங்குவேஜை வந்து டாமினேட் பண்ணாம நார்மலா சொன்னாலும் நம்ம வந்து அதை கத்துப்போம். இந்த டாமினன்ஸ் மட்டும் வேணான்றது. படம் சூப்பரா இருந்துச்சு சார், பார்க்கலாம். நீங்க அந்த இது பாலிடிக்ஸ் அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. பட் as a மூவி ஃபேன்ஸா நீங்க வந்து படம் பாருங்க, நல்லா இருக்கு. இந்திய எதிர்ப்பு அந்த காலகட்டத்துல நடந்த விஷயம் நம்ம படிச்சதா இருக்கு. அது ஒரு விஷுவலா பார்க்கும்போது எப்படி லைக் ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸாவே இருந்துச்சு. ஆக்சுவலி நமக்கு தெரியாது இல்லையா, லைக் அது 60s நடந்ததும் போது இப்போ இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு அது தெரியாது. நல்லா இருந்துச்சு படம். ஹிந்தி வேணான்றது இங்க பிரச்சனையே இல்லை. லைக் ஹிந்தியை வந்து திணிக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க படத்துக்கு. நான் எஸ்கே தாங்க சொல்லுவேன், நான் எஸ்கே ஃபேன் ஆக்சுவலி. பட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரவி இதெல்லாம் வந்து நான் நினைச்சே பார்க்கல. சேம் ரவிலாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. தமிழ் மொழிக்கான படம் இது. தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ தூரம் கொடுக்குறாங்க. தமிழுக்காக மட்டுமே இல்லை, அந்தந்த மாநிலம் தனித்தனி லாங்குவேஜஸ் பேசும். அவங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு தான் வேணும். ஹிந்திங்கிறது ஒரு காமன் திங்ஸ் இல்லை. அதை காமனாக கொண்டு வந்தீங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சிருக்காங்க. என்டையரா த்ரோ த மூவி சூப்பர். இல்லை, அதுதான் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் இதை நீ கண்டிப்பாக நீ கற்றுக்கிட்டே தான் ஆகணுங்கிறத சொல்கிறது தப்பு இல்லை. அது தப்பு இல்லை, அது வந்து பண்ணக்கூடாதுங்கிறத இவங்களும் சொல்லியிருக்காங்க படத்துலையும். ஹிந்தியை வந்து திணிக்காதீங்க, அவனுக்கு வேணும்னா அவங்க கற்றுப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் இந்த மூவி. ப்ரோ எஸ்பெஷலி த்ரோ த மூவியில் ஃபஸ்ட்டு யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டரை இதுக்கு முன்னாடி இந்த மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்டிங் கெரியரில் பார்த்தீங்கன்னா கேரக்டராக இருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் சிவகார்த்திகேயனாக இருப்பார். ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 4 to 5 ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டராகவே இருக்காரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனா தோணவே இல்லை. அந்த செலியன் கேரக்டர் அவ்வளோ ப்ளே பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. ஓகே, நல்லா இருந்தது. இந்த தமிழை வந்து நல்லா இது பண்றாங்க. லைக் தாய்நாட்டு தமிழ் மொழியை வந்து வேணான்னு சொல்லலை. எல்லா இதுக்கும் எல்லா நாட்டு அந்தந்த லாங்குவேஜ் வந்து we have to இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. மியூசிக்கா ஜிவி பிரகாஷ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லு நல்லா இருந்தது. சொல்லியிருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருந்துச்சுங்க. ஹிந்தி வேண்டாங்க, நம்ம தமிழ் மொழி தாய்மொழியை தான் வந்து சொல்றாங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணலாம். சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா அவர் இருப்பாரு. சூப்பரா இருந்துச்சுங்க படம். கண்டிப்பா வந்து பார்க்கலாம் எல்லாரும். கண்டிப்பாங்க ட்விஸ்டும் இருக்கு அதுல. அண்ட் ஜெயம் ரவி வந்திருக்காரு. ஜெயம் ரவி ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதர்வா அவரோட இதுவும் சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாரோதுமே சூப்பரா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லைங்க, நான் எஸ்கேயோட ஃபேன் அண்ட் விஜயோட தளபதி 2 பேரோட ஃபேன் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம்ங்க. சூப்பரா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. ஜிவி சூப்பருங்க. ஜிவி போதுங்க, போதும். ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டான ஸ்டோரி அண்ட் ரியல் கதையா எடுத்திருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ். படத்துல வந்துட்டு நீங்க கான்ட்ரவர்சிலாம் எதுவும் இல்லை. லைக் தெரிய வேண்டிய கருத்து தான் சொல்லிருக்காங்க. பாருங்க, படம் பார்த்து சொல்லுங்க. நீங்க எல்லாருமே லைக் காஸ்ட் ரொம்ப நல்லா காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு படம். எனக்கு எல்லாரும் அந்த ஆக்டர்ஸ் ஃபுல்லாக நல்லா நடித்தாங்க. சிவகார்த்திகேயன் தான் டாப்பு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சு. பழைய கான்செப்ட் எடுத்து வந்துட்டாங்க. நல்லா நல்லா காமிச்சாங்க எல்லாருக்கும்.